பொருள் ஆதாரங்கள் தெய்வீகமானது என்று சொல்ல முடியாது, அதுல ஒன்றும் டிவினிட்டி இல்லை. ஆனால் தேவனுடைய நல்லது அதுல இருக்குது. தேவன் நல்லவர் பாருங்க, அவர்கிட்ட இருந்து வந்தது இல்ல, அதனால அந்த நல்லதை அது பிரதிபலிக்கிறது. அது ஒண்ணும் கடவுள் இல்லை, ஆனா அவர் நல்லவர், அவருடைய எண்ணத்திலிருந்து அவருடைய திட்டத்திலிருந்து உருவானதுனால அதை அது பிரதிபலிக்கிறது. அது மட்டும் இல்ல, அது மகிழ்விக்கிற கூடியதாக இருக்கிறது, அவருக்கே மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. சொல்லி சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனார்ல, உண்டாக்கிட்டு அது நல்லது என்று கண்டார். நல்லது ஏத்தல் வாசிருக்கீங்களா? திரும்ப திரும்ப வருது. நல்லது என்று கண்டார்னா என்ன அர்த்தம்? உண்டாக்குறாரு, பின்னால வந்து நின்று பாக்குறாரு, நல்லது, சூப்பர், ஜோரா இருக்குது, பிரமாதமா இருக்குது. எந்த விதத்துல? இது மனுஷன் சாப்பிடுறதுக்கு உதவும், அது அப்புறம் நல்லது. ஏன்னா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த அன்பின் ஆண்டவர், அன்பாகவே இருக்கிற ஆண்டவர் உள்ளத்திலிருந்து அன்பின் நிமித்தமாக உண்டாக்கப்பட்டது இது. ஆகவே இது நல்லது. இவர் பரிசுத்த தேவன், இவருடைய எண்ணத்திலிருந்து, இவருடைய வல்லமையிலிருந்து உருவானது. ஆகவே இது நல்லது.